Good day, friends. Welcome to Just an Update. கூலிங் சிஸ்டம் ஃபோர்ஸ்ட் ஏர் கூல்டாக இருக்கணுமா இல்லை வாட்டர் கூல்டாக இருக்கணுமா அப்படிங்கிறத வந்து எதை வச்சு டிசைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இந்த கோ கார்ட் பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் கொடுத்துருக்கீங்க. பட் அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணும்போது நீங்கள் என்ன ப்ரீவியஸ் மாடலுக்கு இது கம்பேர் பண்ணி இதில் வெறும் டிசைன் மட்டும்தான் மாறுதா? ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷலான கார்ட் எங்களுக்கு. இது வந்து ஸோ இது என்ன வெஹிக்கிள் அப்படின்னா, இது ஒரு ஏடிவி, ஷார்ட் ஃபார்ம் ஃபார் ஆல் டெரெயின் வெஹிக்கிள்னு சொல்லுவோம். இன்னைக்கு இது பார்த்தா ஒரு நல்ல ஏடிவி மாதிரி தெரியாது. பட் பேக் இன் 2004 நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உருவாக்குன ஒரு வண்டி தான் இது. அன்னைக்கு வந்து ஏடிவின்னு ஒன்று இந்தியாவில் இல்லவே இல்லை. ஸோ அப்படி ஒன்று வேணும் அப்படின்னா அதை வந்து இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அந்த ஏடிவி. அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அது நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளே செய்யலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்த ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ இது பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன், போய் ஒரு ராஜ்தூத் அப்படிங்கிற ஒரு பைக் இருந்தது அந்த காலத்தில். அந்த ராஜ்தூத் பைக் ஒன்று ஸ்கிராப் கண்டிஷனில் வாங்கிட்டு வந்தேன் 2000 ருபீஸ்க்கு. பெரியநாயக்கம்பாளையம் கிட்ட இருந்தது ஒரு பைக் ஷோரூமில். அந்த பைக் எடுத்துகிட்டு வந்து அதை பிரித்து அந்த என்ஜினை மட்டும் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரேம், இந்த வீல், பழைய மார்க்கெட் போய் இந்த ஆட்டோ வீல்ஸ் நான் வாங்கிட்டு வந்தேன், செயின் ஸ்ப்ராக்கெட், இந்த மாதிரி ரேண்டம் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ சம்மந்தமே இல்லாத பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து போட்டு அப்புறம் மெதுவாக இந்த இன்ஜினை வச்சு ஆரம்பித்தோம். ஒரு ஃப்ரேம் செய்யணும், அப்புறம் ஒரு ரியர் சஸ்பென்ஷன் பண்ணணும், அப்புறம் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தெரிஞ்சது, அதனால் அவாய்ட் பண்ணிட்டேன் ஆல்டுகெதர். இந்த பாடி ஷெல் வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் டிங்கர் கிட்ட கொடுத்து பண்ணோம். ஏன்னா எனக்கு அந்த ஸ்கில் கிடையாது இதெல்லாம் பண்ணுறதுக்கு. பட் ரெஸ்ட் ஆஃப் த ஃப்ரேம், ரன்னிங் ரோலிங் சேசின்னு சொல்லுவோம், அதை ரோலிங் சேசி எல்லாம் நானே ஃபேப்ரிகேட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் அப்போ அந்த பப்ளிக் எக்ஸாம் இருக்கும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ பட் அதுக்கெல்லாம் நான் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாமல் இதில் தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் பட் அது அன்னைக்கு அந்த கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கியர் பாக்ஸ் சப்போர்ட் எப்படி கிடைச்சது? யாருடைய சப்போர்ட்ல பண்ணீங்க இல்லை சோலோவே பண்ணீங்களா அதையா? ஸோ சப்போர்ட்னா பேரண்ட்ஸோட சப்போர்ட் அன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. எஸ்பெஷலி பிகாஸ் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால. பட் நம்மக்கிட்ட அந்த பம்ப் ஃபேக்ட்ரி இருந்துச்சு. அப்போ கொண்டு போய் அங்கே வச்சு அங்கே இருக்கிற வெல்டிங் மெஷின், அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாம், அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஆட்டோமொபைலை பற்றி தெரியாது, பட் பம்ப் எப்படி பிரித்து மாட்டுறது அந்த மாதிரி ஜென்ரல் ஃபிட்டர் இருந்தாங்க. அவங்கள வச்சு இதெல்லாம் பண்ணோம். அங்கே லேத் மெஷின் இருக்கும், அதை யூஸ் பண்ணி ஷாஃப்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் எங்களால் பண்ண முடியுமோ அதை வச்சே பண்ணோம். இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் இது ஒரு ஹீரோ ஹோண்டாவோட டேங்க். பட் அந்த டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஷேப் கொண்டு வரக்காக பேக் ஹாஃப் வந்து கட் பண்ணி இன்னொரு ஷீட் மெட்டல் வச்சு வெல்டு பண்ணோம் அந்த ஷேப் அப்படி கொண்டு வரதுக்காக. இந்த வெஹிக்கிளோட எர்கனாமிக்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காது. பிகாஸ் அந்த அன்னைக்கு நான் ஆட்டோமொபைல் என்ஜினியரே கிடையாது. எனக்கு என்ன அன்னைக்கு தெரிஞ்சதோ அதை வச்சு பண்ண வெஹிக்கிள் இது. பிரேக்ஸ் வந்து ரியரில் மட்டும்தான் இருக்கும். 3 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது இந்த என்ஜினில். ஸோ அன்னைக்கு இந்த கியர் ரேஷியோஸ், அந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம் நிறைய தெரியாது எனக்கு. பட் இந்த வண்டி ஓடினா போதுங்கிற மாதிரி செஞ்சோம். நல்லா தான் ஓடிச்சு, இப்போவுமே இது ஓடும். ஸோ இது வந்து நம்ம தோட்டத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு வெஹிக்கிள். ஸோ இதுதான் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பண்ண வெஹிக்கிள் நான் சொல்கிறேன். இதுதான் இனிஷியேஷன் டு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எனக்கு. இந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு உங்களுக்கு இன்னும் ஆர்டர்ஸ் ஏதாவது வருதா? ஏடிவிஸ்க்கு இப்போ ஆக்சுவலாக இன்கொயரிஸ் வந்துட்டு இருக்கு எங்களுக்கு. பட் இன்னும் ஒரு வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறது, ப்ரோட்டோடைப் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்கில்ஸ் வேணும். மாஸ் ப்ரொடக்ஷன் ஆர் எனி ஸ்கேல் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்கில்ஸ் வேணும், டைம் வேணும். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணதுனால நிறைய வெஹிக்கிள் பண்ணிட முடியாது உடனே. அதுக்கு தனி செட் ஆஃப் ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ், அந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணணும், ஒர்க் ஃபோர்ஸ் ட்ரெயின் பண்ணணும். ஸோ ஒரு புது ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அதெல்லாம் பண்ணாமல் கொண்டு வர வேணாம்னு சொல்லிட்டு அந்த ஏடிவி ப்ராஜெக்ட் இப்போ ஹோல்டில் வச்சுருக்கோம். பட் ஃபியூச்சரில் டெஃபினெட்லி ஏடிவிஸ் வரும் சிகாட்டோ பிராண்டில். ரைட். ஸோ இந்த காரை பற்றி என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ என்னோட லாங் டைம் விஷன்
என்னவா இருந்ததுன்னா ஸ்கூல் படிக்கும்போது அந்த ஏடிவி, அந்த ஃபர்ஸ்ட் ஏடிவி பார்த்துருப்பீங்க. அந்த ஏடிவிக்கு அப்புறம் என்ன ட்ரீம் இருந்துச்சுன்னா, ஐ வாண்ட் டு பில்ட் 2 சீட்டர் ஸ்போர்ட்ஸ் கார் அப்படிங்கிற ட்ரீம் இருந்தது. 2004ல் அந்த ஏடிவி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன், ஐ காட் ட்ரெயின்ட் இன் ஃபார்முலா கார் ரேசிங். மிஸ்டர் அக்பர் இப்ராஹிம் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் இன்ஸ்ட்ரக்டர் இருக்காரு இந்தியாவில். அவர் ஹீ ட்ரெயின்ட் மீ இன் டு ஃபார்முலா ரேசிங். இங்கே கரி மோட்டர் ஸ்பீட்வே கோயம்புத்தூரில் பழகுனேன். அது வந்து சிங்கிள் சீட்டர் ஃபார்முலா கார். அப்போ வந்து எனக்கு தோணுச்சு, ஓகே ஒரு சிங்கிள் சீட்டர் கார் நல்லா ஓட்டுறேன், பட் எவ்வளோ நல்லா ஓட்டுறேன்னு என்னோட ஒரு ஃபேமிலி மெம்பர் ஒரு ஃப்ரெண்டுக்கு கூட காமிக்க முடியாது, பிகாஸ் இட் ஒன்லி ஹாஸ் 1 சீட். ஸோ அப்போ ஐ தாட் ஒரு 2 சீட்டர் கார் பண்ணணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்னோட ஃபேமிலி மெம்பருக்கோ இல்லை ஃப்ரெண்டுக்கும் நான் கொடுக்கணும், அதே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு டிசைட் பண்ண நம்ம 2 சீட்டர் ஸ்போர்ட்ஸ் கார் பண்ணணும் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பிக்சர்ஸ் நான் சேவ் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். கேட்டர்ஹாம் 7 அப்படின்னு ஒரு கார் இருக்கு, அதோட பிக்சர்ஸ், அதோட டிராயிங்ஸ், அந்த மாதிரிலாம் நிறையா என்னோட கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் அந்த டைம் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஏன்னா 10th அப்புறம் 11th 12th எல்லாம் டஃப்பாக இருந்த டைம். அதுக்கப்புறம் 12th முடிச்ச உடனே காலேஜ் சேர்ந்துட்டேன். காலேஜ் சேர்ந்த அப்போ பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னால் பண்ண முடியல. காலேஜ் படிக்கும்போது நான் ஐ வாஸ் ரேசிங் கார்ஸ். அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்ச உடனே மாஸ்டர்ஸுக்கு யூகே போயிட்டேன். ஸோ எனக்கு வந்து டைமே கிடைக்கல இந்த மாதிரி ஒரு என்னோட ட்ரீம் கம்ப்ளீட் பண்ண ரியாலிட்டி ஆக்கிறதுக்கு டைம் கிடைக்கல. அப்போ யூகேலேருந்து என்னோட ஜாகியோ லேண்ட் ரோவர் ஜாப் முடிச்சுட்டு திரும்பி வந்தபோது இந்த கம்பெனி ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க எனக்கு. அப்போ இந்த கம்பெனிக்கு உள்ள வந்து பார்க்கும்போது ஒரு கார் பண்ணுறதுக்கு உண்டான நிறைய டூல்ஸ் உள்ளாரியே இருந்துச்சு. பிகாஸ் அக்ரி மெஷினரி பண்ணுறோம், சம்வாட் சிமிலர். ஸோ டிசைன் என்ஜினியர்ஸ் இருந்தாங்க, மெக்கானிக்ஸ் இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், நம்ம ஏன் ஒரு கார், நம்ம ட்ரீம் அன்னைக்கு இருந்த ட்ரீம் இப்போ ரியாலிட்டி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காருக்கு உண்டான இது போட ஆரம்பித்தோம், ஒரு டிசைன் போட ஆரம்பித்தோம். அப்போ வந்து இன்னொரு இது, இந்த யூகேல என் கூட ஒர்க் பண்ண ஒரு என்ஜினியர், ஜாகியோ லேண்ட் ரோவரில் ஒர்க் பண்ண என்ஜினியர் அந்த டைம் இங்கே விசிட் பண்ணியிருந்தார் இந்தியா. அப்போ அவரும் நானும் ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஏன் ஒரு லோ காஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கார் செய்யக்கூடாது, அதை பண்ணி நம்ம மேபி எக்ஸ்போர்ட் கூட பண்ணலாம், யூகேக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான். அன்னைக்கு நைட்டே உட்காந்து பேப்பரில் டிராயிங்லாம் வரைஞ்சோம். ஸோ அதுக்கு வரைக்கும் நான் வந்து ஃப்ரண்ட் என்ஜின் கார் தான் பண்ணுற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தேன். அவர் விசிட்டுக்கு அப்புறம் வி மேட் இட் ரியர் என்ஜின் கார். ஸோ அப்போ அவர் போட்டு அன்னைக்கு பேப்பரில் போட்டு டிசைன், அவரு ஒரு வாரம் தான் இருந்தார். ஒரு டிசைன் சும்மா பேப்பரில் வரைஞ்சி காமிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்னு நானும் அவரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் அவர் கிளம்பி போயிட்டார். அப்புறம் நான் இந்த டிசைனை வந்து மெதுவாக கேட் சாஃப்ட்வேரில் போட்டு இதை டெவலப் பண்ணி ஒரு ஒயர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஒயர் ஃப்ரேம் ஒன்று டெவலப் பண்ணி அதில் உள்ள உட்காந்து பார்த்து இந்த என்ஜின் எடுத்து வச்சு, பை தி வே இந்த என்ஜின் வந்து ஒரு ஃபோர்ட் ஐகான் 1.6 ரோகேம் என்ஜின். இது ஒரு 95 ஹார்ஸ் பவர் கொடுக்கக்கூடிய என்ஜின். இது வந்து என்னோட பழைய கார், அதிலிருந்து நான் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்ட ஒரு என்ஜின். ஸோ இந்த என்ஜின், அந்த கார் வந்து ஸ்கிராப்புக்கு போகிற மாதிரி இருந்தது. அந்த ஃபோர்ட் ஐகான்லேருந்து என்ஜின் எடுத்துட்டோம். ஸோ அந்த ஒயர் ஃப்ரேம் பண்ணி அதில் வச்சு பார்த்து சைஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தது. அந்த சைஸஸ் எல்லாம் ஆல்ட்ரு பண்ணி மோர் தேன் 1 year ஆர் 1.5 years வந்து வெறும் இந்த டிசைன் வந்து சிஸ்டம் விட்டு வெளியவே வரல, கம்ப்யூட்டர் சிஸ்டம்லேயே தான் இருந்தது. இதோட சஸ்பென்ஷன் ஆர்ம் லென்த்ஸ் எவ்வளோ இருக்கணும், கேம்பர் எவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரி நிறைய டிசைன் ஸ்டேஜ், ரோல் சென்டர் எங்கே இருக்கணும், ரோல் சென்டர் ஹைட்டு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஹைட், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸாக பார்க்க ஆரம்பித்தோம். பிகாஸ் இது ஒரு எங்கேஜிங் ஸ்போர்ட்ஸ் காராக இருக்கணும். ஸ்போர்ட்ஸ் கார்னா ஓட்டுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், அஃப்கோர்ஸ் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஃபிட் ஆகிற மாதிரி நான் ஜாகியோ லேண்ட் ரோவரில் கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், ரேசிங்லேருந்து கெயின் பண்ண நாலேஜ், ப்ளஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்லேருந்து கெயின் பண்ண நாலேஜ், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இதெல்லாமே என்னால் யூஸ் பண்ண முடிஞ்சது இந்த கார் பில்ட் பண்ணும்போது. ஸோ அந்த பில்ட் பண்ணி இந்த காரை டிசைன் ஸ்டேஜிலேருந்து எடுத்து ஃபேப்ரிகேட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இந்த டியூப் ரெயில் ஃப்ரேம் வந்து இங்கே தான் பண்ணோம் நம்ம ஃபேக்ட்ரியிலேயே. பட் இந்த கார் வந்து நான் பிளான் பண்ணது வந்து ஒரு 1.5 years or 2 years முடிச்சிடணும்னு பிளான் பண்ணது. ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 7 years ஆயிடுச்சு இந்த கார் ஒரு ப்ராஜெக்ட். இது உள்ளார ஃபேக்ட்ரியிலிருந்து வெளியே ரோட்டுக்கு கொண்டு வரதுக்கு 7 years எடுத்துருச்சு. மெனி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம். பிகாஸ் ஐ ஹாவ் டு ரன் த அக்ரி ப்ராடக்ட்ஸ் இண்டஸ்ட்ரி. அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது, அதை ஃபேஸ் பண்ணணும். ஸோ என்னோட டைம் நிறைய அங்கே போக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு வந்து எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ எனக்கு கிடைச்ச 1/2 hour 1 hour எவ்ரி டே இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்போது முடிஞ்சதை பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ அட் ஒன் பாயிண்ட் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து அபேண்டன் பண்ணிடலான்னு டிசைட் பண்ணேன். மெனி டிசைன் என்ஜினியர்ஸ் வேலையை விட்டு போனாங்க. தென் அதர் என்ஜினியர் வருவாங்க, அவங்க பிக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு.
ஸோ நிறைய சேலஞ்சஸ் இருந்தது, ஆப்ரேஷனல் சேலஞ்சஸ். பட் அப்புறம் ஒரு நாள் சரி இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம், அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடணும், அட் எனி காஸ்ட் இந்த காரை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப எஃபர்ட் போட்டு நைட்லாம் ஒர்க் பண்ணி இதை வந்து முடிச்சிட்டோம். பட் ஸ்டில் 7 years ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு இது வெரி நைஸ் கார். இது ஒரு டாப் ஸ்பீடு 190 km/h போகும். ஸோ இதை வந்து ஒரு ட்ராக் டே காராக யூஸ் பண்ணிக்கிறேன் நான். என்ன ஓகே, இது ஒன் ஆஃப் தான், இது மாதிரி ஒரு கார் தான் பண்ணேன். ஐ டென்ட் பில்ட் another one. அதுக்கப்புறம் தான் இதை கமர்ஷியலைஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் கோ கார்ட் செக்மெண்ட்குள்ளே போனோம். பிகாஸ் தட் சிம்பிளர் அண்ட் ஈஸியர் டு மேக்னு சொல்ல முடியாது, இதை விட அது ஈஸியர் டு. பட் இந்த கார் பில்ட் பண்ணதில் எங்களுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. அது எல்லாமே கோ கார்ட்ஸ்குள்ளார போட்டோம், அந்த நாலேஜ் பேஸ் எல்லாமே. ஸோ எஸ், இந்த கார் வந்து இட்ஸ் ரியர் என்ஜின் கார், இன்போர்டு சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஷாக் அப்சார்பர்ஸ் பார்த்தீங்கன்னா விசிபிளாக தெரியாது. புஷ் ராட் இருக்கும், புஷ் ராட் ஆக்சுவேட்ஸ் த பெல் கிராங்க் லீவர் ஆப்ரேட்ஸ் த ஷாக் அப்சார்பர். ஃபியூவல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் மறந்துட்டோம். இந்த கார் பண்ணும்போது ஃபியூவல் டேங்க் எங்கே வருங்கிறது எங்களுக்கு நாங்கள் திங்க் பண்ணவே இல்லை. ஸோ அந்த கார் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஐடென்டிஃபை பண்ணோம், பெட்ரோல் டேங்கே செய்யல. ஸோ கடைசியாக என்ன பண்ணோம், இந்த பின்னாடி சீட்டுக்கும் ரோல் கேஜுக்கும் நடுவில் ஒரு ஸ்மால் 3 inch கேப் இருக்கு. அந்த 3 inch கேப்ல வெரி டீப் டேங்க் ஒன்று பண்ணோம் that holds about 35 liters of fuel. So again, that was a challenge, but we overcame the challenge. So இது பார்த்தீங்கன்னா 4-point seat belts இருக்கும் for safety. So எப்படி நீங்க எவ்வளவு கார்ஸ் பண்ணிருக்கீங்க? இது ஒரே கார் தான் பண்ணிருக்கீங்க? இந்த மாடல்ல ஒரே கார் தான் பண்ணியிருக்கேன். இது வரை ரேஸ் பண்ணிருக்கீங்களா ட்ராக்ல? இது வந்து ப்ரொஃபஷனல் ரேசிங் எடுத்துட்டு போனது இல்லை. ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ரேசிங்ல என்னன்னா சேம் கார்ஸ் தான் ஓட முடியும். பட் இந்த மாதிரி சேம் கார்ஸ் எதுவும் இல்லை, அது ஒரே கார். அதனால இது வந்து செப்பரேட் கேட்டகரியில இந்த சம் ரேசிங் ஈவெண்ட்ஸ் நடக்கும், ஸ்பீட் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி நடக்கும், அதுல கொண்டு போய் வி டிரைவ் திஸ் கார். பட் மோர் ஆஃப் பிளஷர் எனக்கு இந்த கார் எடுத்துட்டு போய் ட்ராக்ல ஓட்டி இதோட லிமிட்ஸ் எல்லாம் ட்ராக்ல எடுத்து ஓட்டி. எஸ், இது வந்து வருஷத்துக்கு ஒரு 3-4 தடவை ட்ராக்குக்கு போகும். சரி சரி. வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டுடேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.